சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தீரன் சின்னமலை நினைவு நாளில் விதிமீறிய தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினரை எஸ்பி அப்புறப்படுத்தியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். வணக்கம் பிரகாஷ். சேலம் மாவட்டம் சங்ககிரி மலையடிவாரத்தில் சுதந்திரப்பட்ட தியாகி தீரன் சின்னமலையின் 226வது நினைவு தினத்தை ஒட்டி இன்று காலை முதல் அரசு மரியாதை செலுத்திய அடுத்த கணமே பல்வேறு அமைப்புகள் சார்பில் அங்கு மரியாதை செலுத்தப்படும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பங்கேற்கும் அரசியல் கட்சியினர், அதாவது 23 அரசியல் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் அதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கு 24 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தது. அந்த நிபந்தனைகளில் கட்சி கொடிகள், பேனர்கள், உருவப்படங்கள் கொண்டு வரக்கூடாது என்றும், திறந்த நிலை வாகனங்கள் மற்றும் வாகனங்களை மேற்கூறில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் வாகன ஜன்னல்களில் உடலை வெளியே நீட்டியபடி பயணிக்க கூடாது உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் எந்த செயலில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈரோடு பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்திற்கு மரியாதை செலுத்த வந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் மேற்கூறில் அமைந்து பயணித்ததுடன் பேனர்களை ஏந்தியபடியும் கட்சி கொடிகளை பறக்கவிட்டும் பட்டாசுகளை வெடித்தும் விதிமீறலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சேலம் ஈரோடு சாலையில் அதாவது கோயம்புத்தூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குற்றாலலிங்கம் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர். விதிமீறல் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறும்படி தெரிவித்தனர். அவர்கள் வெளியேற மறுத்தது போலீசார் அவர்களை வெளியேற்றினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. குறிப்பாக நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நிபந்தனைகளை மீறிய இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிற கட்சியினரும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவுவதால் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.